ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம லீட் கோடோட நம்பர் ஆஃப் 1 பிட்ஸ் அப்படின்ற ப்ராப்ளம் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நமக்கு இன்புட் என்ன கொடுத்துருவாங்கன்னா ஒரு இன்டீஜராக கொடுத்துருவாங்க. அந்த இன்டீஜரை நம்ம பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 11 வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1011 இருக்குதா, அதில் எத்தனை 1 இருக்குன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 3 1 இருக்கிறதுனால நம்ம வந்து 3 நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம எப்படி பைத்தானில் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் என்னோட லோக்கல் கம்பெனியில் அதை ரன் பண்ணுறேன். என்னோடய லோக்கல் கம்பைலரில் என்னன்ற ஒரு வேரியபிளில் நான் இன்புட்டை வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ பைத்தானில் வந்து பின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது டேரெக்டாக நீங்கள் கொடுக்குற இன்டீஜரை வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் பின் ஆஃப் ஏ, இப்படி நீங்கள் பின் ஆஃப் என் இந்த எண்ணை நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா இப்போ நான் என்னோடய வேல்யூ அதே 11 நான் கொடுத்து பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு 1011 ரிசல்ட் வந்துருச்சு. எதுக்காக இந்த 0B இருக்குன்னா இது ஒரு பைனரி ஃபார்மேட்டில் இருக்குன்னு வந்து காட்டுறதுக்காக தான் இது 0B சேர்த்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ இதை நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி டேரெக்டாக அதில் எத்தனை 1 இருக்குன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை வந்து ஏன்ற வேரியபிளில் நான் பைனரியாக மாற்றி ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ இந்த ஏன்ற வேரியபிள் வந்து பைனரி ஃபார்மேட்டில் இருக்கும், அதை நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்ற போகிறோம். A = str of stringன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக மாற்றி அதே வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் நீங்கள் எத்தனை 1 இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறது கவுண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ பிரிண்ட் ஏன்ற ஸ்ட்ரிங்கு டாட் கவுண்ட் ஆஃப், நம்ம இங்கே டேரெக்டாக 1 கொடுக்கக்கூடாது, பிகாஸ் அது ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால் வந்து நான் ஸ்ட்ரிங்குள்ளே 1 கொடுத்தேன்னா எத்தனை 1 இருக்குன்னு கவுண்ட் பண்ணி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் 1 1 அங்கே கொடுத்த மாதிரி 11 கொடுக்குறேன். இதோட பைனரி அவுட்புட் 1011 வரும். ஸோ அதில் வந்து நம்பர் ஆஃப் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா 3 இருக்குது. நமக்கு ரிசல்ட் கிடச்சிருச்சு. ஸோ இதை நம்ம லீட் கோடில் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் என்னோடய லீட் கோடில் அதே மாதிரி நமக்கு என்னென்ற இன்புட் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நான் வந்து டேரெக்டாக பைனரியாக கன்வெர்ட் பண்ணி ஏன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ கன்வெர்ட் பண்ணதை நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி அதே வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு எதை ரிட்டர்ன் பண்ணணும், ஒன்னோட கவுண்ட் தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் A டாட் கவுண்ட் ஆஃப் 1. இப்போ நான் அதை சப்மிட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.